Hi students. So இப்போ நம்ம பார்க்க போறது பிரவேசிக்கால லெசன் நம்பர் 21 துளசி கே தோஹேல வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் பாவார்த்தம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு இஆர்சி பேட்டர்ன்ல கேட்பாங்க. அதாவது சந்தர்ப்ப சஹித் எழுத சொல்லுவாங்க. இந்த ரெண்டு லைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க தோஹே. ஸோ இந்த தோஹேக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்க வந்து எக்ஸாம்ல எழுதணும். ஓகேவா? இது வந்து செகண்ட் ரோமன் லெட்டர்ல வரும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கபீர்தாஸ் கே தோஹே வந்து நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அதுல இது செகண்ட் வந்து துளசி கே தோஹே. ஸோ இந்த ரெண்டு லெசனோடது நல்லா தரவு பண்ணிக்கோங்க பாவார்து. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா இஆர்சி உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ எக்ஸாம்ல கேட்கும் போதே பாருங்க, சந்தர்ப்ப சஹித் வியாக்யா அப்படின்னா கேட்பாங்க. துளசி தரு ஃபூலத் பலர் ஜேஹி விதி காலஹிங் பாய தைசேஹி குண தோ கர் பிரகடத் சமை சுபாய. அதாவது இதுல துளசி வந்து தருனா மரத்தை குறிக்குது, ஃபூலத் ஃபலத் அதாவது சரியான நேரத்துல பூக்கவும் செய்யும், பழங்களை அது காய்களை நமக்கு கொடுக்கவும் செய்யும். அதாவது பூக்களையும் கொடுக்கும், பழங்களையும் கொடுக்கும். ஜேஹி விதி காலஹிங் பாய, அதுதான் ஜேஹி விதினது. அது எந்த முறைப்படி, இயற்கை எந்த முறைப்படி அந்த மரத்திற்கு அந்த சரியான விதிமுறைகளை சொல்லியிருக்கோ அந்த முறைப்படி காலஹிங் பாய சரியான நேரத்திற்கு அது பூக்கும் காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இயற்கை எந்த நியதிப்படி அந்த மரத்திற்கான வழியை கொடுத்திருக்கோ ஸோ அந்த முறைப்படி அந்த காலத்திற்கு கேற்றபடி அது என்ன பண்ணுமா, காய்க்கும் பூக்கும்னு சொல்றாங்க. தைசேஹி அது போலவே குண தோக் கத், அதாவது இந்த குணங்களும் தோஷங்களும், அதாவது நல்ல குணமும் அந்த கெட்ட குணமும் பிரகடத் சமை சுபாய என்னாகுமா, சோ அந்த நேரம் வந்து நேரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய குணம், சுபாய அப்படின்னா குணம் வந்து அந்த நேரத்திற்கு ஏத்த மாதிரி வெளிப்படும். அதாவது மனிதர்களுடைய குணமும் மனிதர்களுடைய நல்ல குணமும் கெட்ட குணமும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அது வெளிப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் உங்களுக்கு ரெண்டு குணங்களுமே இருக்கு, அது அந்த காலத்தை பொறுத்து அது வெளிப்படுத்தும். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அதாவது சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா யஹ் தோஹா. ஸோ இந்த குறள் வந்து பக்த கவி, ஸோ பக்த கவிஞர் துளசிதாஸ் கா தோஹா ஹை, துளசிதாசனுடைய வந்து தோஹா இஸ் தோஹே மேம். ஸோ இந்த தோஹேல இந்த குறள்ல துளசி மானவ விவகார் கா ரகசிய பிரகட் கர்த்தே ஹே. அதாவது துளசி என்ன பண்றாரு, ஒரு மனிதனை பற்றிய ரகசியத்தை, அதுதான் மானவ் விவகார்க்க ரகசியம், ஒரு மனிதனை பற்றியான ரகசிய அவனோட சீக்ரெட்டை வந்து பிரகட் கர்த்தே ஹே நமக்கு வெளிப்படுத்துறாராம் குறள் மூலமா. பாவார்த்னா விளக்கம் இல்லையா. பேட் சமை பாக்கர் ஃபூலத்தாகை அவர் பழத்தாகை, அதாவது மரம் வந்து டைம் கிடைக்கும் போது, அதாவது அந்த காலம் அதுக்கு அந்த சூழ்நிலை ஏற்றாருக்கு ஏத்த மாதிரி, அதாவது சீசனுக்கு ஏத்த மாதிரி, அதுதான் சமை பாக்கர் அப்படின்னா எந்த சீசன் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுலத்தாகை அவர் பழத்தாகை. ஓகேவா? ஸோ பூக்கவும் செய்யும் பழுக்கவும் செய்யும். உசி தரக் அது போலவே சமை ஆணை அந்த நேரம் வரும் பொழுது, ஆணை பர்னா சமயம் வந்தபோது மனுஷங்கா குண தோஷ் பிரகட் ஹோதாகை, மனிதர்களுடைய அந்த நல்ல குணமும் கெட்ட குணமும் வெளிப்படுது. அதான் என்ன சொல்றாங்க, அது போலவே அந்த மரம் எப்படி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி செய்தோ அது போலவே மனிதர்களும் சமை ஆணை பண்ண அந்த டைம் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய குணங்கள் வந்து வெளிப்படுது. லோக் ஆகார் சே ஏக் ஜெய்சா ஹி ரஹத்தே ஹை, மக்கள் வந்து உணவுப்படி, ஆகார் சே அப்படின்னா சவங்களுடைய அதாவது உருவ அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாவற்றிலுமே மக்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் லோக் ஆகார் சே ஏக் ஜெய்சா ஹி ரஹத்தே ஹை, அவங்க பார்க்கறதுக்கு உருவம் அமைப்பு எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட அமைப்பு, ஸோ மனிதனுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஏக் ஜெய்சா ஹி ரஹத்தே ஹை ஒரே மாதிரி தான் இருக்கு. மக்கர் ஆனா மௌகா மில்தா ஹை தோ, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அப்போ கோயி ஒரு சிலர் பேயிமான் நிக்கல்தாகை, அதாவது டிஸ்ஹானஸ்ட் அவங்க கிட்ட இருந்து நேர்மை இல்லாதனம் வெளிப்படுது. அவர் கோயி இமான்தார் பனா ரஹத்தாகை, ஒரு சிலர் ஹானஸ்டா மாறிடுறாங்க, நேர்மையா இருக்காங்க. அதாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு சிலர் நேர்மை இல்லாமையும் இருக்காங்க, ஒரு சிலர் நேர்மையாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
விசேஷத்தை என்ன அப்படின்னா, கவி ஹமேம் தூசரோங் சே சாவதான் ரஹனே கா உபதேஷ் தேத்தி ஹை. கவிஞர் வந்து நமக்கு தூசரோங் சே சாவதான், மற்றவங்க கிட்ட இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வாழ்வதற்கான அட்வைஸை வந்து சொல்றாரு. அதாவது மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா, மனிதர்களோட குணமே நேரத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய குணத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ அதனால எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும், ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பழகணும் அப்படின்றத சொல்றாரு. செகண்ட் ஒன், குரு தேங் ஆவத்து கியான் ஓர் நாசன் சக்கல் விகார் யதா நிலைய கத்து தேங் மிட்டத் சக்கல் அந்தியார். அதாவது குரு தேங் ஆவத்து கியான் உர் அப்படின்னா, உர்ன்றது ஹார்ட், நம்மளுடைய மனசு. ஸோ மனசுல அந்த இதயத்துல இருந்து கியான ஞானம் வந்து வெளிப்படுகிறது. நம்மளுடைய இதயத்திலிருந்து இந்த நம்மளுடைய மனசுல இருந்து அந்த அறிவுன்ற ஒரு ஒளி வந்து வெளிப்படுது. அதுக்கு யார் காரணமா இருக்காங்கன்னா, குரு காரணமா இருக்காங்க. குருனா யார சொல்றோம், அந்த நமக்கு கற்றுக் கொடுப்பவர்களை சொல்றாங்க. நாசன் சக்கல் விகார், அதாவது அவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம மனசுல இருக்க தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அழிச்சிடுறாங்க. அதுதான் விகார் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட மனசுல இருக்க தீய எண்ணங்களை, சக்கல் எல்லா தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாசன் அழித்து விடுகிறார்கள். யார் அப்படின்னா இந்த குரு நமக்கு ஞானத்தை கொடுத்து நம் மனசுல இருக்க தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அழிச்சிடுறாங்க. யதா அது போல நிலைய கத்து தேங், நம்மளோட வீட்டில் இருக்கிற அந்த ஒளி இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்தினுடைய ஒளி, மிட்டத் சக்கல் அந்தியார், அந்த இருட்டு டார்க்னஸ் எல்லாவற்றையும், சக்கல்னாலே ஆள், ஸோ அந்த அந்தியார் அந்த இருட்டு எல்லாவற்றையுமே அது போக்கி விடுகிறது. மிட்டத் வீட்டில் இருக்கிற ஒளியானது அந்த இருளை வந்து இருள் எல்லாவற்றையும் போக்கி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதுல குருவை வந்து ஒளிக்கு சமானமா இங்க வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இதுல சந்தர்ப் யஹ் தோஹா பக்த கவி துளசிதாஸ் கா தோஹா ஹை. இது இந்த திருக்குறள் வந்து பக்த கவிஞரான துளசிதாசனுடைய அது தோஹா. கவி இஸ்மேம் குரு கி மஹிமா கா வர்ணன் கர்த்தே ஹை. ஸோ கவிஞர் வந்து இஸ்மேம்னா இந்த குறள்ல குரு கி, குருனா யாரு, ஆசிரியர்களுடைய, மஹிமா சிறப்பை, வர்ணன் கர்த்தே ஹே வர்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பாவார்த்தனா விளக்கம். தீப் ஜலானே பர் கர் கா அந்தேரா தூர் ஹோத்தா ஹை. அதாவது தீப் ஜலானே பர்னா என்ன அர்த்தம், அந்த விளக்கை ஏற்றி வைத்த உடனேவே கர் கா அந்தேரா அந்த வீட்டில் இருக்கிற இருள் வந்து தூர் ஹோத்தா ஹை தூர போய்விடுகிறது, அதாவது இருள் மறைஞ்சுடுது. மண் மேம்பி நம்மளுடைய மனசுலையும் அஞான் ரூபி அந்தேரா, அஞானது அந்த முட்டாள்தனம், அறிவில்லாத்தனம் அது அப்படின்னு சொல்றது. அதாவது அறிவில்லாமல் ஒரு சில செயல்கள் செய்கிறோம் இல்லையா, ஸோ அதாவது அஞானன்றது எது சரி எது தவறுன்றது புரியாம இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட அந்த அந்தேரா இருளை சாயாகுவாகே நம்ம மனசுல எப்பவுமே இருக்கு. நம்மளுடைய மனசுல அந்த அஞானன்றது இருள் வடிவத்துல நமக்குள்ள ஒளிஞ்சு இருக்கு. குரு சே அந்த ஆசிரியர்கள் மூலமா மட்டும்தான் ஞான் பிராப்து கர்னேப்பர் அந்த அறிவு, அந்த நாலேஜ் நமக்கு கிடைச்ச உடனேவே மண்கா அந்தேரா நம் மனசுல இருக்கிற இருள் வந்து தூர் ஹோத்தாகே நம்மை விட்டு விலகி விடுகிறது. அதாவது வீட்டுல விளக்கு ஏற்றி வச்சா எப்படி வீட்டில் இருக்கிற இருள் வந்து போய் விடுகிறதோ, அது போல நம்மளுடைய மனசுல இருக்கிற அந்த அந்த நாலேஜ்ன்றது இருக்கு இல்லையா, அந்த நாலேஜ் வந்து அது எது சரி எது தவறுன்ற தெரியாம இருக்கிற அந்த அஞ்ஞான, அது என்ன குரு என்ன பண்றாரு, நமக்கு அறிவை கொடுத்து நம் மனசுல இருக்கிற இருளை அகற்றுகிறார். ஸோ அதனால குரு வந்து மிக சிறந்தவர் அப்படின்றத இந்த குறள்ல வந்து சொல்ல வராரு. ஸோ இதுல விசேஷத்தை என்னன்னு பார்த்தோன்னா, குரு ஹி ஹம்கோ ஞானவான் பனா சக்தே ஹே. ஸோ குரு தான் நமக்கு நம்ம அறிவுள்ளவனா மாற்றக்கூடிய சக்தி அவர்கிட்ட தான் இருக்கு, அவரால் மட்டும்தான் முடியும். பனா சக்தே ஹே, அவரால் தான் அந்த அறிவை கொடுக்க முடியும், அறிவாளியா மாற்ற முடியும். இஸ்லியே ஸோ அதனால உன்கா ஆதர் கர்னா சாஹியே, அவருக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், அவருக்கு மரியாதை செய்வது நம்மளுடைய கடமை, கண்டிப்பா மரியாதை செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஜோ மது தீன்ஹே தேங் மரே மாஹுர் தேவு ந தாவு ஜக் ஜீதி ஹாரே பரசுதர் ஹாரி ஜீதே ரகுராவு. அதாவது இதுல இந்த ஜோ மது தீனஹிங் தே மரே, அதாவது யாரு மதுவை குடிக்கிறார்களோ, அதாவது அந்த தேனை குடிச்சாலும் அவங்க இறக்க மாட்டாங்களாம்.
மாஹூர் தேவு ந தாவு. அதனால அவங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டாம், மாஹூர் அப்படின்னா விஷம். ஸோ அதனால விஷம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேனை கொடுத்தாலே இறந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீ என்ன பண்ண வேண்டாம், அந்த விஷத்தை கொடுக்க வேண்டாம். அது போல ஜக் ஜீதி ஹாரே பரசுராம், அதாவது பரசுராம் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருக்கிற அந்த சஸ்திர வெப்பன்ஸை யூஸ் பண்ணி ஆயுதங்களை பயன்படுத்தி என்ன பண்றாரு, இந்த உலகத்தை வந்து வெற்றி கொள்றாரு. ஹாரி ஜீதி ரகுராவு, அதாவது ரகுராவுன்றது ஸ்ரீ ராமச்சந்திரஜியை குறிக்கிறது. ஸ்ரீராமர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாராம், தன்னுடைய பணிவால என்ன பண்றாரு, இந்த உலகத்தை வந்து வெற்றி கொள்றாரு. அவருடைய பணிவுக்கு முன்னாடி இந்த பரசுராம் வந்து தோல்வி அடைஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆயுதத்தை விட அஹிம்சை முறையே சிறந்தது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான சந்தர்ப்ப வியாக்கியா பார்க்கலாம். ஸோ இதில் சந்தர்ப்பு யஹ் தோஹா பக்த கவி துளசிதாஸ் கா தோஹா ஹை. ஸோ இந்த தோஹா வந்து பக்த கவிஞர் துளசிதாசனுடைய தோஹா. கவி இஸ் தோஹே மேம். ஸோ கவிஞர் வந்து இந்த தோஹேல நமர்த்தாக்கி மஹிமா, அதாவது பணிவினுடைய சிறப்பு, அந்த ஹம்புலா இருக்கிறது, பணிவினுடைய சிறப்பை பற்றி இதுல வந்து சொல்றாரு. ஸோ அதுக்கு உதாரணத்தோட இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. பாவார்த் என்னன்னா, கோயி ஷஹத் பீனே சேஹி மர் சக்தாஹே. ஒரு சிலர் ஷஹத் அப்படின்னா தேன், அந்த தேனை பீனேசே குடிச்ச பிறகும் மர் சக்தாஹே இறந்து போயிடுவாங்க. தோ அப்போ உஸ்கோ ஜஹர் மத் தோ, அவங்களுக்கு விஷத்தை கண்டிப்பா கொடுக்காதீங்க. மத் தோனா டோன்ட் கிவ். அது போல பரசுராம் அப்னே சஸ்திரகி சகாயதா சே, பரசுராம் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆயுதத்தினால, வெப்பன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான் சஸ்திரகி சகாயதா சே, அந்த ஆயுதத்தின் உதவியினால துனியாக்கோ ஜீத்து சுக்கேதே, இந்த உலகத்தை வெற்றி கொள்கிறார். லேக்கின் ஆனா வே ஸ்ரீ ராமச்சந்திர ஜிக்கு நமர்த்தாக்கே ஆகே. ஆனா என்னாச்சு, அவரு ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய பணிவிற்கு முன்னாடி, அதுதான் நமர்த்தாக்கே ஆகேனா அவருடைய பணிவுக்கு முன்பாக ஹார்கயே தோல்வி அடைஞ்சிடறாரு. பரசுராம் வந்து ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தையே வெற்றி கொண்டாலும் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய பணிவுக்கு முன்னாடி அவர் தோல்விதான் அடைகிறாரு. ஸோ இதுதான் அந்த பணிவனுடைய சிறப்பு வந்து இதுல குறிப்பிட்டிருக்காங்க. விசேஷத்தை என்ன அப்படின்னா, நமர் விவகார் சே சப்கே மன் கோ ஹம் ஜீத் சக்தே ஹே. ஸோ நமர் விவகார்னு என்னது, அந்த பணிவான செயல்களினால், அந்த அடக்கமான செயல்களினால், அதாவது மற்றவர்களுக்கு பணிந்து மரியாதையாக செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக சப்கே மன் கோ எல்லாருடைய மனசையும் நாம ஜீத் சக்தே ஹே வெற்றி கொள்ள முடியும். துளசிதாஸ் ஹமேம் நமர் ரஹனே கா உபதேஷ் தேத்தி ஹை. ஸோ துளசிதாஸ் என்ன சொல்றாரு, அதனால நாம எப்பவுமே பணிவோடு வாழ்வதற்கான உபதேசத்தை வந்து கொடுக்கிறாரு, அட்வைஸ் வந்து நமக்கு அவருடைய இந்த குரல் மூலமா நமக்கு விளக்குறாரு. நெக்ஸ்ட் 4th ஒன் என்ன அப்படின்னா, நீச் சங்க் சம ஜானிபோ சுனி லகி துளசிதாஸ் டீல் தேத் மஹிகிரி பரத் கைஞ்சத் சடத் அகாஸ். அதாவது நீச் சங்க் சம ஜானிபோ சுனிலகி துளசிதாஸ், அதாவது துளசிதாஸ் என்ன சொல்றாருன்னா, இதை அந்த காற்றாடி இருக்கு இல்லையா, கைட்டு, அதனோட ஒப்பிடுறாரு. அதாவது இதை ஃபர்ஸ்ட் பொருள் எடுத்துட்டு இதை அதுக்கப்புறம் பொருள் கொள்ளும் போது நமக்கு மீனிங் புரியும். அதாவது டீல் தேத் மஹி கிரி பரத்ன்றது இந்த இடத்துல என்னன்னா, டீல்னா இங்க நீச்சு சங்குனா இங்க காத்தாடின்னு சொல்றாங்க. நீச்சுனா தீயவர்களை குறிக்கிறது. அந்த தீயவர்கள் வந்து ஒரு காற்றாடி போலதான். அதுதான் சம ஜானிபோ. ஸோ 2 பேருமே, அந்த தீயவர்களும் அந்த காற்றாடியும் ஒண்ணுதான். ஸோ சுனிலகி துளசிதாஸ் என்னன்னா டீல் தேத், அதாவது டீல்ன்றது அந்த காத்தாடி விடும்போது அந்த கயிறு இருக்கு இல்லையா, ஸோ டீல்னு சொல்லுவாங்க. அந்த கயிறு வந்து நம்ம நல்ல லூஸா விடும்போது மஹிகிரி பரத், அந்த டீல் வந்து கட் ஆயிருச்சுன்னா, அதாவது அந்த நூல் அருந்துடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த காற்றாடி கீழே விழுந்துரும். கைஞ்சத் அதாவது அதே அந்த நூலை வந்து நம்ம நல்லா இழுத்தோம்னா, கீழே நல்லா இழுக்கும் போது என்ன ஆகும், சடத் அகாஸ், அது அந்த ஆகாயத்தின் மேல மறுபடியும் நல்லா பறந்து போகும் இல்லையா. ஸோ அது போல நாம தீயவர்களை வந்து நாம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க எப்பவுமே அமைதியா இருப்பாங்களாம். நாம அவங்களோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சோம், அவங்கள கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்க
ரொம்ப பெருமையாக தன்னை பற்றி பேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இதில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான குரல் தான் இது. ஸோ இதில் சந்தர்ப்பம் என்னன்னா யஹ் தோஹா அதே தான் வரும். இந்த தோஹா வந்து பக்த கவி துளசிதாஸ் கா தோஹா ஹை. ஸோ பக்த கவிஞர் துளசிதாசனுடைய ஒரு தோஹா. இஸ்மேம் இதில் கவி நீச் பிரவருத்தி வாழோம் கே பாரமே. அந்த நீச் பிரவருத்தினது அந்த கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபாடு உள்ளவர்களை பற்றி பத்தாத்தேகை சொல்றாராம். அதாவது கீழ்த்தரமான செயல்களில் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு தான் இந்த காற்றாடியே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. பாவார்த் என்னன்னா டீலா சோட்னே பர் பதங்க் நீச்சே கிர் ஜாத்தா ஹை. டீலா சோட்னே பண்ணனது அந்த நூலை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த பதங்குன காற்றாடி நீச்சே கீழே கிர் ஜாத்தா ஹை விழுந்துரும். கீஞ்சினே பர் அதை நம்ம திருப்பி நல்லா இழுக்கும் பொழுது வஹி வஹி பதங்க் அந்த காற்றாடி ஆகாஷ்கி ஓர் சடுத்தாகை வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிரும். இழுக்கும்போது அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துரும், நம்ம இழுத்தோம் அப்படின்னா அது மறுபடியும் மேலே பறக்க ஆரம்பிச்சிரும். துஷ்ட ஆதமியோங்கா ஸ்வபாவ் பி யஹி ஹை. அது போல அந்த கெட்ட மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, தீய குணம் உள்ளவர்கள், அவங்களுடைய ஸ்வபாவனா அவங்களுடைய கேரக்டரும் யஹி ஹை அதே தான். என்ன அப்படின்னா அந்தேக்கா சோட்னே பர் துஷ்ட ஆதமி காமோஷ் ரஹத்தே ஹே. அதாவது அவங்கள நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கெட்ட மனிதன் என்ன பண்ணுவான், காமோஷ் ரஹத்தே ஹே அமைதியா இருப்பானா, நம்மளை யாரும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே உன்கி ஓர் தியான் தேனே பர் அவன் பக்கம் நாம கவனம் செலுத்தணும் அப்படின்னா ஊமத் மச்சாத்தே ஹே அவன் ரொம்ப ஓவரா ஆட்டம் போடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, ரொம்ப அளவுக்கு அதிகமா தன்னை வந்து பெருமைப்படுத்திக்கிறது, தன்னை பத்தி பெருமையா பேசிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. விசேஷத்தை என்னன்னா கவி துஷ்டோங் சே தூர் ரஹனேக்கா. ஸோ அதனால கவிஞர் வந்து இந்த துஷ்டர்கள் கிட்ட இருந்து கெட்டவர்கள் கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும் அப்படின்றதுக்கான உபதேஷ் தேத்தேஹே அட்வைஸை நமக்கு வந்து கொடுக்குறாராம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் துளசி நீச் கீரதி சஹிங்க பர்கி கீரதி கோய தினக்கே மூஹ் மசி லாகி ஹைங் மிட்டிஹி ந மரிஹைங் தோய. அதாவது துளசிதாஸ் நீச் கீரத்தி சஹிங் அந்த கீர்த்தனமா, அதாவது நம்ம கீர்த்தினா புகழ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அந்த புகழை தேடி ஓடுகின்ற அந்த கீர்த்தனமான ஒரு எண்ணத்தை வந்து நம்ம விரும்பக்கூடாது. சஹிங் அதை நம்ம விட்டுடணும், அது மேலே நம்ம ஆசைப்படக்கூடாது. பர்கி கீரத்தி கோய. ஓகே. ஸோ பர்த்தி கீரத்தி கோயினா நம்ம என்ன பண்ணோம், அந்த புகழை வந்து நம்ம அதை நோக்கி ஓடுறத அதை விட்டுடணும். தினக்கே மோஹ் மசி லாகி ஹைங் மிட்டிஹி ந மரிஹை கோய. அதாவது இவங்க என்ன பண்ணிடுவாங்க, மற்றவங்களுடைய புகழை வந்து தொலைச்சிடுவாங்க. அதுதான் பர்க்கி கீரத்தி. பர்க்கி கீரத்தி கோயனா அவங்க தன்னுடைய புகழை மட்டுமே கவனத்தில் வச்சு மற்றவர்களுடைய புகழை வந்து அழிச்சிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய முகத்திலேயே என்ன பண்ணிக்கிறாங்க, மோக மசி அவங்களோட முகத்திலேயே அந்த களங்கம், மசின களங்கம், அதாவது அந்த ஒரு மார்க் மாதிரி விழுந்துரும். இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த மசி, பிளாக் மார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பிளாக் மார்க் அவன் மேலே விழுந்துரும். அவங்களுடைய மூகனா அந்த முகத்துல அந்த பிளாக் மார்க் வந்து விழுந்துரும். மிட்டஹின்னு மரிஹைங்கோ தோய அவன் இறந்த பிறகும் அது அவனை விட்டு அழியவே அழியாது. ஸோ ஒரு தடவை நம்ம தவறு பண்ணி கெட்ட பேர் எடுத்துட்டா நம்ம இறந்த பிறகும் அந்த பெயர் தான் எப்பவுமே நிலைச்சு நிற்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, புகழை நோக்கி ஓடி நம்மளுடைய பெயரை நாமவே கெடுத்துக்க கூடாது. ஸோ அதோட மற்றவங்களுடைய புகழையும் நாம வந்து கெடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இதுல கருத்து. ஸோ இதுல சந்தர்ப்பம் என்னன்னா அதே தான், யஹ் பக்த கவி துளசிதாஸ் கா தோஹா ஹை. ஸோ இது பக்த கவிஞர் துளசிதாசனுடைய ஒரு தோஹா. கவி எஸ் தோஹே மேம். ஸோ கவிஞர் வந்து இந்த தோஹேல கீர்த்தி கே மோகமேம் அந்த புகழுடைய மோகத்துல ந பட்னேக்கா விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான உபதேஷ் தேத்தேஹே அட்வைஸை வந்து நமக்கு பண்றாரு. பாவார்த் என்னன்னா, குச் லோக் ஒரு சில மக்கள் அப்பனி கீர்த்தி கா பிரசார் கர்னா சாஹத்தே ஹே தன்னுடைய புகழை பத்தியே பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத அவங்களோட விருப்பம். அதுதான் ஒரு சில மக்கள் என்ன பண்ணும், தன்னோட புகழையே பாடிக்கிட்டு இருப்பாங்க. பிரசார்னா தன்னோட புகழை பத்தி மற்றவங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு விருப்பமா இருக்கும். இஸ் துன்மேம் படுக்கர் வே தூசரோं की कीर्ति को नष्ट करना चाहते हैं. ஸோ இந்த மோகத்துல அவங்க விழுந்து என்ன பண்றாங்க,
दूसरों की कीर्ति को மற்றவர்களுடைய புகழை நஷ்ட கர்னா சாஹத்தே ஹே. ஸோ அதை நஷ்டம் பண்ணணும், அதை ஸ்பாயில் பண்ணணும்ன்ட்டு நினைக்கிறாங்க. தன்னை பற்றி பேசி பேசி மற்றவங்கள வந்து அவங்களோட புகழை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஐசே லோகோங்கே அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய மூஹுபர் முகத்தின் மேலே காளிமா லகேகி பிளாக் மார்க் விழுந்துரும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியல, நம்ம எவ்வளோதான் நம்மளை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டாலும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து நம்மளை பற்றியான விஷயம் தெரியும். ஸோ அதனால் பிளாக் மார்க் விழுந்துரும். ஜோ மர் ஜானே பர்பி அப்படிப்பட்டவங்க இறந்த பிறகும் நஹி மிட்டேகி அந்த பிளாக் மார்க்கு நஹி மிட்டேகி அவங்கள விட்டு போகாது. ஸோ விசேஷத்தை என்ன அப்படின்னா துளசிதாஸ் சஜ்ஜனதாக்கா பாட சிக்காத்தா ஹை. ஸோ துளசிதாஸ் வந்து ஸோ எப்படி இருக்கணும், ஒரு டிசிப்ளின்டாக எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான லெசனை நமக்கு வந்து டீச் பண்ணுறாரு. ஹமேம் ஜான்னா சாஹியே கி. ஸோ நமக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீர்த்தி நஷ்வர் ஹை, புகழ் வந்து அழியக்கூடியது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் சொல்லியிருக்காங்க, துளசிதாஸ் சஜ்ஜனதா கா பாட் சிக்காத்தே ஹை, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஒரு सो नेक्स्ट तुलसी जकड़ा बटन के बीच परहु जनी दाय लड़े लोग वाहन तोवु बीच रूई जरी जाय. அதாவது துளசிதாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா ஜக்கடா அப்படின்னா சண்டை ஃபைட்டு, பட்டன் கே பட்டன்னா பெரியவங்க, அதாவது பெரிய மனிதர்கள். ஸோ அவங்க சண்டை போடுறாங்க இல்லையா. ஸோ அப்படி சண்டை போடும்பொழுது பீச் பரஹு ஜனி தாய, அதாவது அவங்களுக்கு இடையில பரஹு அப்படின்னா சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கள பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனி தாய நம்ம என்ன பண்ண கூடாது, தாய அப்படின்னா ஓடக்கூடாது, அதாவது அவங்க இடையில வந்து ஓடி அதை தடுக்க வேண்டாம். ஜனி அப்படின்னா அது செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம், வேண்டாம் டு நாட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ துளசி என்ன சொல்றாரு, பெரியவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கும் போது அவங்களுக்கு இடையில ஓடி அதை தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் எதை கொடுத்துருக்காங்கன்னா லடை லோக பாகன் தோவு பீச் ரூயி ஜரி ஜாய. அதாவது இதுல லோகனா அந்த இரும்பு இருக்குல்ல, அந்த இரும்பும் கல்லும், தோவுனா இந்த ரெண்டும், லோக பாகன் தோவு இந்த இரும்பு கல் இது ரெண்டுமே தேய்க்கும் பொழுது ஒன்னோட ஒன்று உராசும் பொழுது பீச் அதுக்கு இடையில ரூயினா பஞ்சு அந்த உரையும் போது இடையில அந்த பஞ்சு வச்சோம் அப்படின்னா ஜரிஜாய அது என்ன ஆயிடுமா, அது எரிஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா அந்த இரும்பையும் கல்லையும் நம்ம தேய்க்கும் போது நெருப்பு உண்டாகும். ஸோ அப்படி நெருப்பு உண்டாகும் தெரிஞ்சு அதுக்கு இடையில பஞ்சு வச்சா என்ன ஆகும், அது எரிஞ்சு போயிடும் இல்லையா. அது போல பெரியவங்க 2 பேர் சண்டை போடும் பொழுது அவங்களுக்கு இடையில வந்து அவங்களை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாதுன்ற கருத்து தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா பக்த கவி துளசிதாஸ் கா தோஹா ஹை. இது பக்த கவிஞர் துளசிதாசனுடைய தோஹா. இஸ் தோஹே மேம் இந்த குரல்ல ஆப் துனியாதாரி பாத் கஹத்தி ஹை. ஸோ இந்த தோஹையில அவர் என்ன சொல்றாரு, துனியாதாரி அதாவது இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க பற்றியான பாத் கஹத்தே ஹே அவங்கள பத்தியான விஷயத்தை வந்து நமக்கு சொல்றாரு. பாவார்த் அப்படின்னா என்னன்னா லோஹா और पत्थर, பாவார்த்னா எக்ஸ்பிளனேஷன் இல்லையா. லோஹா और पत्थर दोनों परस्पर लड़ते हैं, அதாவது அந்த இரும்பும் கல்லும் ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு சண்டை போடுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த உராய்வை தான் இந்த இடத்துல வந்து சண்டை போடுறது அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஆக் நிக்கலத்தி ஹை அப்போ நெருப்பு வந்து வரும் இல்லையா, அதுதான் நெருப்பு வெளிவருது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுத்தையும் உராயும் போது ஆகுனா ஃபயர் வருது. தோனோங்கி பீச் மேம் ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் இடையில, அதாவது கல்லுக்கும் இரும்புக்கும் இடையில பட்னே வாலே ரூயி அந்த நடுவில் வரக்கூடிய அந்த பஞ்சு இருக்கு இல்லையா, உள்ள வைக்கக்கூடிய அந்த பஞ்சு ஜல் ஜாத்தி ஹே எரிஞ்சு போயிடும். ஈசுசே ஹமேம் ஏக் பாட் சீக் லேனா சாஹியே. ஸோ இதுல இருந்து நாம ஒரு லெசனை லேர்ன் பண்ணிக்கணும். என்ன, ஹமேம் தோ படே ஆதமியோं के जकड़े के समय
நம்ம என்ன பண்ணணுமா, 2 பெரிய மனிதர்களுடைய சண்டை போடும்போது, அதுதான் ஆதமையக்கே ஜக்கடைக்கு சமயம் அப்படின்னா அவங்க சண்டை போடும்போது பீச் நடுவுல பச்சாவுன்னு என்னது, அவங்கள ப்ரொடெக்ட் பண்றேன், அவங்கள நான் காப்பாத்துறேன், சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் பச்சா அப்படின்னா சேவ். லியே நஹி ஜானா சாஹியே, அவங்கள காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாதான், நஹி ஜானா சாஹியே, நம்ம உள்ள அவங்க 2 பேருக்கு இடையில போய் நுழையக்கூடாது. விசேஷதா துளசி ஹமே நீதி நஹி ஜீனே கி ரீதி சிக்காத்தே ஹை, அதாவது துளசிதாஸ் நமக்கு எந்த நீதியும் நமக்கு வந்து போதிக்கல, இப்படி இரு அப்படி இருன்னு ரூல்ஸ் போடல. ஜீனே கி ரீதி, வாழ்வதற்கான சிஸ்டம், அதை தான் வந்து நமக்கு டீச் பண்றாரு. சிக்காத்தே ஹை, எப்படி வாழணும்ன்ற முறையை தான் நமக்கு வந்து சொல்லி தராரு அப்படின்னு சொல்றாங்க. 7th one, பலோ கஹிங் ஜானே பினா பின் ஜானே அபவாத் தேனர் காவர் ஜானி ஜிய கரஹு ந ஹரஹ் பிஷாத், அதாவது பலோ அப்படின்னா நல்லது, கஹிங் அப்படின்னா சொல்றது. அதாவது நெக்ஸ்ட் ஜானே பீனா, ஜானா தெரிஞ்சுக்கிறது, நோ இல்லையா. ஸோ ஜானே பீனா அப்படின்னா எதுவுமே தெரிஞ்சுக்காம, வித்தவுட் நோயிங் எனிதிங். கஹிங் பலோ, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தவங்களை பத்தி நல்லதே பேசுவாங்களாம், அவங்கள பத்தி தெரிஞ்சே இருக்காது, ஆனா அவங்கள பாராட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க பண்ண நல்லது மட்டுமே சொல்லுவாங்களாம். ஒரு சிலர் பின் ஜானே அபவாத், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம அவங்களோட குறைகளை வந்து சொல்லுவாங்க, அவங்கள இன்சல்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்கள டீஸ் பண்ணுவாங்க, நீ இப்படி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுவாங்க, இல்லைன்னா அவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி குறை சொல்லுவாங்க. தேனர் காவர் ஜானி ஜிய கரஹுன ஹரக் பிஷாத், அதாவது என்னன்னா அவங்க இந்த உலகத்துல வந்து அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மனிதர்கள் வந்து அவங்களுடைய மனசுல வந்து என்ன பண்றாங்க, ஸோ மற்றவங்களை வந்து மகிழ்ச்சியோ கவலையோ சொல்லி அவங்கள வந்து ஸ்பாயில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நறுனா அந்த மேன் இல்லையா, ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களுடைய புகழ்ச்சிக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு இடம் கொடுக்க கூடாது. அவங்க நம்மளை புகழ்ற புகழ்ச்சிக்கும் அவங்க நம்மளை பத்தியான குறைகள் சொன்னாலும் அதை பத்தி நாம கவலைப்படக்கூடாது. அதுதான் ஹரக் பிஷாத், ரெண்டுமே சொல்றாங்க, மகிழ்ச்சி கவலை, இது ரெண்டுத்த பத்தியும் நாம வந்து எதை பத்தியும் கன்சிடர் பண்ணக்கூடாது அவங்க சொல்றத அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் அதுல சந்தர்ப்பம் என்ன நம்ம பார்த்தோம்னா, யஹ் பக்த கவி துளசிதாஸ் கா தோஹா ஹை, இது பக்த கவிஞர் துளசிதாசனுடைய ஒரு தோஹா. இஸ் தோஹே மேம், இந்த தோஹேல கவி मूर्खों की बात पर ध्यान न देने के बारे में कहते हैं. ஸோ இந்த தோஹேல கவிஞர் என்ன சொல்றாரு, மூர்க்கோங் அப்படின்னா இந்த முட்டாள்கள், அதாவது எது சரி எது தவறுன்னு தெரியாதவங்க, கி பாத் பர் அவங்களுடைய விஷயத்தை கேட்டுட்டு அவங்களோட விஷயத்தின் மேல தியான் ந தேனே எந்த ஒரு கேரும் பண்ணாம, தியான் ந தேனேக்கே பாரேமையும் கஹத்தேஹே. ஸோ அந்த மூர்க்கர்கள், அதாவது எதை பத்தியுமே நல்லது கெட்டது தெரியாதவங்க சொல்ற வார்த்தைகள்ல கவனம் செலுத்துறத நாம விட்டுடணும், அதை பத்தி நாம கவனம் செலுத்தக்கூடாது, அதை பற்றி கவனம் செலுத்தக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. பாவார்த், கோயி ஆதமி ஏக் கே பாரே மேம் குச் பி ஜானே பீனா ஹி உஸ்கி பிரசங்ஷா கர்த்தா ஹை, அதாவது கோயி ஆதமே, ஒரு சில மனிதர்கள் ஏக் கே பாரே மேம், ஸோ எந்த ஒரு விஷயத்தை பத்தியுமே குச் பி ஜானே பீனா எதுவுமே தெரியாம, அதுதான் குச் பீனா எதுவுமே, ஜானே பீனா தெரியாம, உஸ்கி பிரசங்ஷா மற்றவங்களை பத்தி புகழ்ந்து சொல்லுவாங்களாம், அதுதான் உஸ்கி பிரசங்ஷா கர்த்திஹே புகழ்ந்து சொல்லுவாங்களாம். வஹி ஆதமி, அதே மனிதன் தான் கிசி தூசரேக்கே பாரேமே, மற்றவங்க வேற யாராவது பத்தியும் குச் பி ஜானே பீனா எதுவுமே அவங்கள பத்தி தெரியாம, அதுதான் குச் பீனா கொஞ்சம் கூட ஜானே பீனா தெரியாமையே உஸ்கி நீந்தா கர்த்தா ஹே அவங்கள வந்து திட்டுவாங்களாம், அவங்கள வந்து குறை சொல்லுவாங்க. ஐசா வியக்தி மூர்க் ஹை, அப்படிப்பட்ட மனிதன் வந்து ஒரு மூர்கன் தான், அதாவது அறிவில்லாதவன். தும் யஹ் பாத் அப்னே தில் மே அங்கித் கரோ,
நீங்க என்ன பண்ணணும், இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய மனசுல நல்ல ஸ்ட்ராங்கா பதிய வச்சுக்கணும். அங்கித் கரோனா நல்ல ஸ்ட்ராங்கா அதை பதிய வச்சுக்கணும். உஸ் மூர்கு கி பாதோங் சே, அப்படிப்பட்ட அந்த அந்த அறிவில்லாத மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு பிரசன்ன யா அப்பிரசன்ன ஹோனா சோட்டுதோ, மகிழ்ச்சி கொள்றதோ இல்ல கவலைப்படுறதையோ நம்ம விட்டுடணும். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் சொல்ற வார்த்தைகளை கேட்டு நம்ம சந்தோஷப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. விசேஷத்தை என்னன்னா, கவி दूसरों की नींदा या प्रशंसा से प्रभावित न होने का उपदेश देती है. அதாவது கவிஞர் வந்து दूसरों की नींदा, மற்றவர்களுடைய கவலை மற்றும் சந்தோஷத்தினால பிரபாவித் ந ஹோனே, நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதனால நம்ம வந்து பாதிக்கப்படக்கூடாது, அந்த இம்பாக்ட் நம்ம மேல படாம பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கான உபதேஷ் தேத்தி ஹே நமக்கு அட்வைஸ் பண்றாராம். அதாவது மற்றவங்க புகழ்ந்தாலும் நம்ம அமைதியா இருக்கணும், மற்றவங்க நம்ம குறை சொன்னாலும் அதை பத்தி நம்ம கவலை பண்ணாம நம்மளோட வேலையை நாமளே நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் இதுல சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் 8th one, தீரக் ரோகி தாரிதி கடுவச் लोलुप लोग तुलसी प्राण समान तऊ तुरत தியாகிபேல் ஜோக. அதாவது தீரக் ரோகி, தீரக்னா ரொம்ப நாள் அவங்களுக்கு வந்து இருக்கிற நோய் வந்து அவங்கள வந்து தரித்திர மாதிரி பிடிச்சிட்டே இருக்கும். அது ஒரு அந்த வியாதி வந்து எப்பவுமே அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அந்த நோய் வந்து அவங்கள விட்டு எப்பவுமே விலகிறது கிடையாது. அதுதான் நீண்ட கால நோயாளி நீங்க மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து எப்பவுமே எப்படிதான் இருப்பாங்களாம், ஏழையாவே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களோட நம்ம வந்து சேரக்கூடாது. அதாவது தன்னை ஏதாவது காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கட்டு வச்சுன்னா கடுமையான வார்த்தைகள் பேசுறாங்க இல்லையா? ஸோ அவங்களோடையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஆயிடும், ஸோ அவங்க கிட்ட இருந்து நமக்கு சண்டை தான் உருவாகும், பிரச்சனைகள் தான் அதிகமாகும். லோலுப் அப்படின்னா பேராசை. ஸோ அதே மாதிரி அந்த பேராசை பிடித்த மனிதர்களிடமிருந்தும் நம்ம என்ன பண்ணணும், தூரம் ஒதுங்கி இருக்கணும். துளசி பிரான் சமான் தவு. ஸோ அதனால இதுல இருந்து துளசி என்ன சொல்றாருன்னா, அந்த பொருட்கள்ல, அதாவது அந்த லோலுப்த நம்ம பேராசைப்படுற அந்த பொருள் வந்து நமக்கு உயிராவே இருந்தாலும், பிரான்னா உயிர், உயிருக்கு சமானமான பொருளாக இருந்தாலும் நாம் ஆசைப்படக்கூடியது. துரத் தியாகிபே ஜோக், நம்ம என்ன பண்ணணும், அதை உடனடியா நாம அதனால நல்லதே கிடைச்சாலும் நாம் அதை விட்டுடணும். துரத் அப்படின்னா உடனடியா, தியாகின சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். அதாவது அதை பத்தி நம்ம யோசிக்காம அதை விட்டுடணும், அப்பதான் அது நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது நீண்ட கால நோயாளியோடையும் கடுமையான வார்த்தைகள் பேசுபவர்களோடையும் பேராசை பிடித்தவர்களோடையும் சேரக்கூடாது. அதன் மூலமா துளசி என்ன சொல்றாரு, அதன் மூலமா நமக்கு அது நமக்கு உயிரே, அதுதான் நமக்கு உயிர் அப்படின்ற எண்ணம் தோன்றினாலும், அது இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாதுன்னு தோன்றினாலும், அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம உடனடியா என்ன பண்ணணும், விட்டுடணும், தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல சந்தர்ப்பம் என்னன்னு பார்த்தோம்னா, யஹ் பக்த கவி துளசிதாஸ் கா தோஹா ஹே. ஸோ இது பக்த கவிஞர் துளசிதாசனுடைய ஒரு தோஹா. இஸ்மேம் கவி சுகி ஜீவன் க தந்திர பதாத்தே ஹை. ஸோ இதுல என்ன பண்றாரு கவிஞர், சுகி ஜீவன், அதாவது சந்தோஷமான வாழ்க்கைக்கான தந்திரத்தை நமக்கு சொல்லித்தராம். அதாவது எப்படி வந்து வாழ்ந்தா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு இந்த குரல்ல சொல்லியிருக்காராம். பாவாத் எக்ஸ்பிளனேஷன் என்ன, லம்பி व्याधि वाले के संग रहने से हम भी बीमार पड़ सकते हैं. அதாவது லம்பி வியாதி வாலின்னு ரொம்ப எப்பவுமே வியாதியிலே இருக்காங்க இல்லையா, அவங்களோட சங்கிரகணேசே, நம்ம அவங்களோட சேர்ந்து அவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கும் பொழுது, ஹம் பி நாமளும் பீமார் பட் சக்தே ஹே, நாமளும் என்ன ஆயிடுவோம், அவங்கள மாதிரியே நோய்வாய்ப்பட்டு இருந்துருவோம். அதாவது அவங்க வந்து இந்த வியாதி அந்த வியாதின்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கும்போது நமக்கும் வந்து எப்படி இருக்குமா, அந்த வியாதியை பத்தியே தான் யோசிப்போம், வேற எதையுமே நாம யோசிக்க மாட்டோம். தரித்திர வியக்திக்கு சகாயத்தா கற்கே, அது போல தரித்திர வியக்தின்னு அந்த எதை எடுத்தாலும் நெகட்டிவாவே பேசுவாங்க, பாசிட்டிவா பேச மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களோட சகாயத்தா கற்கே சேரும் பொழுது ஸ்வயங் நாமும் என்னவாயிடுவோம், ஹம் தரித்திர பன் சக்தே ஹே, நாமும் தரித்திரம் பிடிச்சவங்களா மாறிடுவோம், அதாவது பயனற்றவர்களா ஆயிடுவோம்.
கட்டு வச்சன் போல்னே வாலேக்கு சங்க் ரஹனே சே. கட்டு வச்சனன்னு அது கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடியவங்களோட நம்ம சேரும் பொழுது, அதுதான் சங்க்னாலே அவங்களோட கான்டாக்ட் வச்சிருக்கும் போது, ஜக்கடா பைதாஹோ சப்தாகை. ஜக்கடான என்னது? சண்டை. பைதாஹோ கண்டிப்பா சண்டை அந்த இடத்துல உருவாயிடும். லாலச்சி ஆதமி ஹமாரி சீஜோங் சே லலச்சாவா ரஹேகா. அது எது என்னன்னா, இந்த பேராசை பிடித்த மனிதர்கள் எப்பவுமே ஹமாரி சீஜோங் சே தன்னுடைய பொருட்கள் மேல எப்பவுமே லலச்சாவா ரஹேகா பேராசையாவே இருப்பாங்களாம். எவ்வளவு இருந்தாலும் அவங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு பேராசை பிடிச்சவர்களா இருப்பாங்க. इसलिए அதனால ஹமே ஐசிய வியக்தியோங்கோ சோட்டு தேனா சாகியே. நாம என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகி இருக்கணும். அதுதான் ஐசே வியக்தியோங்கோ. அப்படிப்பட்ட மனிதர்களை சோட்டு தேனா நம்ம விட்டுடணும். அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம கட் பண்ணிடணும். யத்யபி ஒருவேளை வே ஹமே பிரான் சமான் பிரியஹோ. அதுதான் சொல்றாங்க, ஒருவேளை அவங்க நம்மளோட உயிருக்கு சமானமான அன்புள்ளவர்களா இருந்தாலும், அதாவது இப்படி இருக்கிறவர்கள் நமக்கு பிடித்தவர்களா இருந்தாலும், தோபி அப்பவும் நம்ம என்ன பண்ணணும்? உன்கோ தியாகனே மேம்ஹி ஹமாரி பலாயே. அதை தியாகம் பண்ணாதான் அதுலதான் நம்மளுடைய நன்மையே இருக்கு. இப்படிப்பட்டவங்களோட சேராம இருக்கிறது தான் நமக்கு நன்மையே இருக்கு. அதனால இவங்கள யாராவது நமக்கு நம்ம உயிருக்கு சமானம் அப்படின்றதுலாம் இருந்தாலுமே அதை விட்டுட்டா நமக்கு எப்பவுமே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. விசேஷத்தா கவி ஹமே நீதி நஹி ஜீனே கி ரீதி சமஜாத்தே ஹை. கவிஞர் என்ன பண்றாரு? ஹமேம் நமக்கு நீதி நஹி, அதாவது நமக்கு ரூல்ஸ் சொல்லல, இப்படி இருங்கன்ற கண்டிஷன்ஸ் போடல. ஜீனே கி ரீதி சமஜாத்தே ஹை, வாழ்வதற்கான முறையை நமக்கு புரிய வைக்கிறாரு. சமஜாத்தேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாரு. ஐசி போத்னாயே பஞ்சதந்திரமேம்பி மில்தி ஹை. ஸோ இப்படிப்பட்ட போதனைகள், இப்படிப்பட்ட அறிவுரைகள் எல்லாமே நமக்கு பஞ்சதந்திரத்துல தான் கிடைக்குது. அதை பஞ்சதந்திரம் அப்படின்னா அது ஒரு கதைகள். ஸோ அந்த கதைகள்ல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், பரகத் ஹரகத் லோக் சப் கரகத் லகின கோயி துளசி பூபதி பானு சம பிரஜா பாக்பஸ் ஹோயி. அதாவது பரகத் ஹரகத் அப்படின்னா, இந்த பரகத்ன்றது பரசாயி மழை பொழிதான். ஹரகத்ன்றது என்னன்னா ஹாப்பினஸ். லோக் சப் இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, லோக் சப் எல்லா மக்களும், அதாவது சப் லோக் எல்லா மக்களும் மழை வரும் பொழுது சந்தோஷமா இருக்காங்க. அதுதான் மழை வரும் பொழுது சந்தோஷமா இருக்காங்க. கரகத் லகை ந கோயி, ஆனா அந்த மழை எங்கிருந்து வருது, எப்படி வருதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அதாவது எப்படி அந்த மழை நமக்கு மேல இருந்து மழையா பொழியுதுன்றது யாருமே பார்க்க முடியாது இல்லையா? அதாவது அதுக்கான ரீசனை நம்மளால பார்க்க முடியாது. எப்படி அது இவாபரேட் ஆகி எப்படி நமக்கு மழை வருது மட்டும் தான் நமக்கு தெரியுது. அது எப்படி அந்த கிளவுட்ஸ் உருவாகுது அப்படின்றது நம்ம யாரும் பார்த்ததில்ல. துளசி அது போல துளசி என்ன சொல்றாரு? எதோட கம்பேர் பண்றாரு? பூபதி பானு சம, அதாவது பூபத்தினா ஒரு ராஜா சூரியனை போல, பானு சம ஒரு சூரியனை போலதான். பிரஜா பாக்பஸ் போயி மக்கள் சந்தோஷப்படுறாங்க. எப்படி சந்தோஷப்படுறாங்களாம்? அரசன் மக்கள் கிட்ட இருந்தே அந்த பணத்துக்கான வரிகளை வாங்கிடுறாரு. ஓகேவா? ஸோ பணத்துக்கான வரிகளை வாங்கிட்டு, ஸோ அந்த வரிகளையே மக்களுக்கு திருப்பி அவங்களுக்கு பல விஷயங்கள் மூலமா அவங்களுக்கு உதவி செய்யறாரு. பல ஃபெசிலிட்டிஸ், நிறைய வசதிகள்லாம் அமைச்சு கொடுக்குறாரு இல்லையா மக்களோட நலனுக்காக. ஸோ அதான் இது என்னன்னா, ஸோ எங்கிருந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கே அந்த விஷயம் போய் சேருது. அதாவது இந்த பூமியிலிருந்து தண்ணி இவாபரேட் ஆகி மேலே போய் கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகி நமக்கு மழை தருது. ஆனா மக்கள் அந்த மழையை மட்டும் வரதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அது போலதான் ராஜாவுமா. ராஜா என்ன பண்றாரு? மக்கள் கிட்ட இருந்து ஸோ இதுல சந்தர்ப்பம் என்னன்னா, யஹ் பக்த கவிக்கு துளசிதாஸ் கா தோஹா ஹை. ஸோ இது பக்த கவிஞர் துளசிதாசனுடைய தோஹா. இஸ்மேம் கவி ஷாசன் ரீதி கே சம்பந்தமேம் கஹதே ஹை. ஸோ இதுல கவிஞர் ஷாசன் அப்படின்னா ஆட்சி, ரூலிங் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த ரூலிங் மெத்தட் சிஸ்டம், அந்த ரூலிங் சிஸ்டம் பத்தியான
விஷயத்த வந்து சொல்றாரு. சம்பந்தனா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை கஹத்தே ஹை சொல்றாரு. ஒரு அரசன் வந்து எப்படி ஆட்சி செய்யறான் அப்படின்றத மழையோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காராம். बावत सूर्य भूमि से जल को खींचता है मगर इसे कोई भी नहीं देखता. அதாவது சூரியன் வந்து பூமியிலிருந்து ஜல்கோ, ஜல்னா என்னது, அந்த தண்ணிய கிஞ்சத்தாகை பூமியிலிருந்து இழுக்குதான். எப்படி, அந்த வெயில் படும் போது அந்த தண்ணி என்ன ஆகும், இவாப்ரேட் ஆகும் இல்லையா. ஸோ அது வாட்டர் வேப்பரா மாறும், நீராவியா மாறி மேலே போகும். மக்கர், ஆனா இப்படி போறத இசே, அதுதான் மக்கர் இசேனா. ஆனா இந்த மாதிரி மேல இவாப்ரேட் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி போறத கோயி பி ஒருத்தரும் நஹி தேக்தா, பார்க்க முடியாது. வஹீச்சல் சப் பூமி பர் பரசாத்தா ஹை. ஸோ அந்த தண்ணி எப்போ பூமியில பொழிகிறதோ, பரசாத்தா ஹைனா மழையா வருதோ, தப் அப்போ சப் லோக் எல்லா மக்களும் பிரசன்ன ஹோத்தே ஹை, ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அதாவது இந்த சூரியன் வந்து இந்த பூமியில இருக்கிற தண்ணிய மேல இழுக்குது. அந்த மேல இழுக்கிறது யாரும் பாக்குறது இல்ல. ஆனா அந்த தண்ணி இந்த பூமிக்கு மழையா வரும் பொழுது எல்லா மக்களும் சந்தோஷப்படுறாங்க. அது போல ராஜா பி யஹி கர்த்தா ஹே. சோ ராஜாவும் இதே விஷயத்தை தான் பண்றாராம். எப்படி பண்றாரு இத, ராஜா கர் ஆதி தரிக்கே சே. ராஜா என்ன பண்றாரு, கர்னா டாக்ஸ், டாக்ஸ் மூலமா, ஆதி தரிக்கைனா வரி, வரி போன்ற முறைகள் மூலமா, அதுதான் ஆதி தரிக்கென போன்ற முறைகள் போன்ற சிஸ்டம்ஸ் மூலமா லோகோங் சே மக்களிடமிருந்து தன் பிராப்தி கர்த்தாக மணி வந்து கலெக்ட் பண்றாங்களாம். அதாவது காசு வந்து வரி மூலமா மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வந்து வசூலிக்கிறாங்க. ஃபிர் அதுக்கப்புறம் வஹி தன் அந்த காசை லோகோங்கோ பலாயிக்கே லியே மக்களுடைய நலனுக்காக கர்ச்சு கர்த்தாக செலவு செய்யறாரு ராஜா. மக்கள் கிட்ட இருந்து வரி மூலமா பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கே வந்து அவங்களுடைய நலனுக்காக செலவு செய்யறாராம். இதுல விசேஷத்தை என்ன அப்படின்னா, கவி சாசகோங்கோ சாசன் கர்னேகா உபாய பத்தாத்தே ஹே. அதாவது கவிஞர் வந்து ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வழியை வந்து ஒரு ஹெல்ப் வந்து பண்றாராம். ஸோ இதுதான் இப்படிதான் இந்த ஆட்சி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுதான் சாசகோங்கோ அப்படின்னு ஆட்சியாளர்களுக்கு சாசன் கர்னேகா ஆட்சி செய்வதற்கான உபாய வழியை வந்து சொல்றாராம். நெக்ஸ்ட் 10th one. நீச் நிச்சாயி நஹி தஜை ஜௌ பாவயி சதசங் துளசி சந்தன் பிட்டப் பசி பினுபிக் பைன புஜங்க். அதாவது நீச் நிச்சாயி நஹி தஜை. நீச்சுனா இந்த தாழ்ந்த குணம் உடையவர்கள், அதாவது குணத்துல வந்து ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றவங்க. நீச்சாயி அப்படின்னா தாழ்ந்த குணம் உடையவர்கள். நஹி தச்சை, அவங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட சேரக்கூடாது. ஜோ பாவை சத்சங். ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லவங்களோட இருந்தாலும் அவங்க நல்லவங்களா இருக்காம தன்னுடைய அந்த கெட்ட குணத்தை தான் வெளிப்படுத்துவாங்க. அதுதான் ஜோ பாவை சத்சங். ஸோ அவங்களுக்கு நல்ல நட்பே இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க தன்னுடைய குணத்தை மாத்திக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. துளசி என்ன சொல்றாருன்னா, சந்தன் விடப் பசி. சந்தனா அந்த சந்தனம் அப்படின்னு சொல்லி, அந்த சந்தனம் வந்து பிட்டப் பசி, பசினா வசிக்கிறது. சந்தன் பிட்டப் அப்படின்னு சந்தன மரம். ஸோ சந்தன மரத்துல வசிக்கக்கூடிய பினு பிக் பைன புஜங்க். அதாவது பிக் அப்படின்னா விஷத்தை குறிக்குது, புஜங்க்னா பாம்பு. ஓகேவா. ஸோ இது அந்த சந்தன மரத்துல அந்த பாம்பே இருந்தாலும் என்ன, அது தன்னுடைய விஷத்தை தான் கக்கும். அதாவது சந்தன மரத்துல அந்த வாசனை இருந்தாலும், அதாவது ஒரு நல்ல நறுமணம் இருக்கு, அந்த மரத்துல ஒட்டிட்டு இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த பாம்பானது என்ன பண்ணும், அது என்னதான் சந்தன மரத்துல ஒட்டிட்டு இருந்தாலும் அது தன்னோட குணமான விஷத்தை வந்து அது கக்கதான் செய்யும். அது தன்னோட விஷத்தை வந்து தியாகம் பண்ணாது. அது போலதான் கெட்ட மனிதர்களும் என்ன பண்ணுவாங்க, என்னதான் நல்லவங்களோட சேர்ந்தாலும் அவங்க தங்களுடைய அந்த கெட்ட குணத்தை கண்டிப்பா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல வெளிப்படுத்திடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களோட நாம தூரம் இருக்கணும் அப்படின்றதுக்கான அட்வைஸ் தான் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. ஸோ சந்தர்ப்பம் என்னன்னு பார்த்தோம்னா, யஹ் பக்த கவி துளசிதாஸ் கா துஹா ஹை.
இது பக்த கவிஞர் துளசிதாசனுடைய ஒரு தோஹா. கவி இஸ் தோஹே மேம், கவிஞர் வந்து இந்த தோஹேல துஷ்டோம் கே குண கே பாரே மேம் பத்தாத்தே ஹேங். ஸோ கவிஞர் என்ன பண்ற இந்த குரல்ல துஷ்டம்னா யார், அந்த தீய குணம் உள்ளவர்களுடைய குணக்கே பாரே மேம் குணத்தை பற்றி பத்தாத்தே ஹே நமக்கு சொல்றாராம். அதாவது கெட்டவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாராம். பாவாதுனா விளக்கம். சாம்பு சந்தன் பேடு சே லிபடா ரஹத்தாஹை, அதாவது சாம்புனா என்னது, ஸ்னேக்கு. அந்த சந்தன மரத்துல அப்படியே ஒட்டிட்டு இருக்கும். லிபடா அப்படின்னா அப்படியே ஸ்டிக் ஆயிருக்கும் இல்லையா, அது சுத்திட்டு இருக்கும், அந்த சந்தன மரத்தை சுத்தி இருக்கும் இல்லையா அது. சந்தன் ஷீத்தல் ரஹத்தாஹை அவர் சுகந்த தேத்தாஹை, சந்தன மரம் ரொம்ப மிருதுவாகவும் அது சுகந்தன என்னது நல்ல நறுமணம் உடையதாகவும். சந்தன மரத்துல இருந்து எப்படி இருக்கும், நல்ல நறுமணம் வெளிவரும் இல்லையா. அது மட்டும் இல்லாம அந்த சந்தன மரம் நமக்கு ரொம்ப குளிர்ச்சியானது இல்லையா. சோ ஓகேவா. சோ சந்தன் வந்து ஷீத்தல் ரகத்தாக ஒரு சுகந்த தேத்தாக, சந்தன மரம் நமக்கு குளிர்ச்சியை தருது, அது மட்டும் நல்ல வாசனையை தருது. சந்தன் கி சங்கதி சே, ஆனா அப்படிப்பட்ட அந்த குளிர்ச்சி தரக்கூடிய நல்ல நறுமணம் வாய்ந்த சந்தன மரத்தினுடைய சங்கதி சே, அந்த சந்தன மரத்திலேயே அது இருந்தாலும் சாம்ப் அந்த ஸ்னேக்கு அப்னா விஷ் நஹி தியாகதா, தன்னுடைய விஷத்தை என்ன பண்ணாது, அது தியாகம் பண்ணாது. எப்ப இருந்தாலும் அது தன்னோட விஷத்தை கக்கும். யாராச்சும் வந்தா கண்டிப்பா அது மற்றவங்களை கொட்டிடும், கடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது போலதான் துஷ்ட லோக், கெட்ட மனிதர்கள், தீய குணம் உள்ள மனிதர்கள் இசி சாம்கே சமான் ஹோத்தே ஹே, இப்படிப்பட்ட பாம்பிற்கு சமானமானவர்கள். இந்த மாதிரியான பாம்புக்கு வந்து ஈக்குவல் அவங்க, பாம்பும் இவங்களும் ஒண்ணு. சத் சங்கதி மேம் ரஹனே பர்பி, சத் சங்கதினா நல்ல குணம் உடையவர்கள், அதாவது குட் பர்சன். ஸோ அவங்களோட ரஹனே பர்பி, அவங்களோடய அவங்க இருந்தாலும், அவங்க நல்லவர்களோட சேர்ந்தாலுமே வே துஷ்டத்தாக்கோ நஹி சோட்டுதே, அவங்க தன்னுடைய கெட்ட குணத்தை, துஷ்டத்தா அப்படின்னா தன்னுடைய பேட் ஆக்டிவிட்டிஸ நஹி சோட்டுதே விடவே மாட்டாங்க. விசேஷத்தா என்ன அப்படின்னா கவி ஹமே துஷ்டோங் சே தூர் ரஹனே கி சலாஹ் தேத்தே ஹே, கவிஞர் நமக்கு துஷ்டோங் சே அந்த கெட்டவர்களிடமிருந்து தூர் ரஹனேக்கி தூர இருக்க சொல்லி அட்வைஸ் பண்றாரு. சலாஹ் தேத்தே ஹே, சலாஹ்னா அட்வைஸ். அப்படிப்பட்ட மனிதர்களிடம் விலகி இருக்கணும், அதுதான் தூர் ரஹனேன்னு அர்த்தம், விலகி